ஒரு சகோதரி ஒருத்தர் கேட்டிருக்காங்க, ஐயா ஒரு பிரச்சனைக்காக நான் கோயிலுக்கு வந்தேங்க. 3 முறை நான் மிளகாய் அரைச்சிட்டேன். இன்னும் எனக்கு பிரச்சனையே தீரலைங்க அப்படின்னு மெசேஜும் கூட போட்டிருக்காங்க. 3 முறை மிளகாய் அரைச்சிருக்காங்க. ஆனா பிரச்சனையே தீரல. ஏன் தீரல? தீருவதற்கான காரணம் என்ன? அப்படின்னு நம்ம கேட்குறது ஒரு பக்கம் இருந்தாலும், 3 முறை மிளகாய் அரைக்கலாமா? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்லங்க. பல பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் கோயிலுக்கு போகிறப்போலாம் மிளகா அரைச்சிட்டு வந்துடுறோங்க, ஒன்றுமே நடக்க மாட்டேங்குதுங்க. அப்போ எப்போ போடலாமா கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா, மாதம் மாதம் போகிறேங்க, மாதம் மாதம் மிளகா அரைச்சிட்டு வர்றேங்க அப்படின்னு. என்னம்மா இது மாசாணியம்மன் என்ன மிளகா மண்டியாக வச்சுருக்காங்க, என்னம்மா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னா, நாங்கள் நினச்சது நிறைவேறலைங்க, வேறு என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க. அதாவதுங்க, ஒரு கோயிலில் ஒரு சிறப்பான ஒரு பரிகாரம் இருக்குன்னா, அது வந்து எல்லா கோயில்களை விட மற்றதை விட எங்கேயும் இல்லாதது தாய் மாசாணியம்மன் கோயிலில் இருக்குது. அது என்ன அப்படின்னா, மிளகாய் அரைத்து பரிகாரம் செய்வது. இது பல விதங்களில் நான் வந்து எதுக்கெல்லாம் அரைக்கணும், எதுக்கெல்லாம் அரைக்கக்கூடாது, ஏன் அரைக்கணும், எதுக்காக அரைக்கணும் அப்படின்னு நிறைய வீடியோ போட்டாச்சு. நம்மளும் வருஷம் 4, 5 பதிவுகள் போட்டே தான் இருக்கோம். அதில் எல்லாமே இதை குறிப்பிட்டே இருக்கிறோம். ஆனால் இவர்களுக்கு வந்து அது விழிப்புணர்வாக புதுசு புதுசாக வர்றவங்களுக்கு தெரிவதில்லை. இருந்தாலும் என்ன பண்ணுறதுன்னு மறுபடியும் அவர்களுடைய கேள்விக்கு நம்ம பதில் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக தான் இந்த பதிவை நம்ம போடுறோம். பொதுப்படையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம், ஒரு வேண்டுதல் வைக்கிறீங்க, அந்த வேண்டுதல் வந்து எதுக்காக, ஏன், எப்படி அப்படிங்கிறத நமக்குள்ளேயே ஒரு கேள்வியை நம்ம கேட்டுக்கணும். சரிங்களா? ஏனென்றால் நம்ம மேலேயே தப்பை வச்சுட்டு தப்பு இல்லாமல் நம்ம மேலேயே இருக்கும். ஆனால் வந்து கோரிக்கைகள் வந்து தெய்வத்திடம் வச்சுக்கிறது. அந்த கோரிக்கையை வைக்கும் பொழுது அது நிறைவேறுமா நிறைவேறாதா அப்படிங்கிறது ஒன்று பார்க்கணும். நம்மளும் தப்பு பண்ணியிருக்கிறோம், அவங்களும் தப்பு பண்ணியிருக்காங்க. நம்ம பண்ண தப்புக்காகத்தான் அது ஒரு எதிர்வினை ஆற்றக்கூடிய விஷயமா அவங்களும் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் நம்ம பண்ணுற விஷயங்களும், நம்ம பேசுகிற விஷயங்களும், நம்ம பக்கம் இருக்கக்கூடிய ஒரு நியாயத்தை மட்டும் வைத்துட்டு எதிராளிகள் இப்படி பண்ணிட்டாங்க, என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, நான் அப்படி பண்ணேன், இப்படி பண்ணேன், இதாச்சு அதாச்சு இப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இருக்குது. சரி விடுங்க, எல்லாருமே மனிதர்கள் தானே. அந்த மனிதர்களுடைய செயல்களை தெய்வம் நிச்சயம் மன்னிக்கும். அதனால் நீங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்யக்கூடிய எந்த விஷயத்தை எப்படி தெய்வம் மன்னிக்குதோ அதை போன்று தான் இந்த மிளகாய் அரைக்கிறதுலேயும் நீங்கள் எத்தனை முறை அரைச்சாலும் எதுக்காக அரைச்சாலும் சரி தெரியாமல் செய்கிறாங்க அப்படின்னு தெய்வம் வந்து அதை வந்து தாயுடைய கருணையிலிருந்து அதை மன்னிக்கக்கூடிய விஷயங்களாக அதை எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. ஆனால் இருந்தாலும் நமக்கு வந்து அது தெரிய வரும் பொழுது அதற்கு மேல் அந்த விஷயங்களை நாம் செய்யும் பொழுது அது நிச்சயமாக தெரியாதிருக்கும் பொழுது பரவாயில்ல, தெரிஞ்சே அதை செய்கிறோம் மறுபடியும் அப்படின்னா நிச்சயமாக அது நம்மளுடைய விஷயங்களில் அது மிகப்பெரிய ஒரு பாதிப்புகளை கொடுக்கத்தான் செய்யும். சரிங்களா? அதுதான் நான் வந்து முக்கியமாக ரத்த உறவுகளுக்குள்ளே இந்த மாதிரியான பகைகள் வளரும் பொழுது இதெல்லாம் செய்யாதீங்க அப்படிங்கிறது நான் சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒரு சக்திக்கு அந்த சக்தி என்ன செய்யும் அப்படின்னா, இந்த வேண்டுதல் இந்த ரத்தத்தை சேர்ந்தவங்க வச்சுருக்காங்க. அப்போ அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயத்திற்கும் அது அது அதனுடைய வம்சாவளி வரைக்கும் அது செய்யக்கூடியதாக அது மாறும். இதுதான் இதில் உண்மையான விஷயமா இருக்குது. அதனால் நான் போகும் பொழுதெல்லாம் மிளகாய் அரைக்கிறேன், வேண்டிக்கிறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன் அப்படின்னு எதிர்ப்பதமாகவே செயல்படாதீங்க. வேண்டுதலே அநேகம் பேருடைய வேண்டுதலே பார்த்திங்கன்னா ரொம்ப நெகட்டிவாக தான் இருக்குது. அவங்க இப்படி இருக்கணும், இப்படி ஆகணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், அதெல்லாம் இருக்கவே கூடாது. நீங்கள் வந்து நல்லதை சுமந்து கொண்டு போங்கள், நல்லதை வேண்டுங்கள், உங்களுக்காக வேண்டுங்கள். உங்களுக்காக வேண்டதை விட பிறர் நல்லா இருக்கணும்னு வேண்டி பாருங்கள். அதனோடு சேர்ந்து நீங்களும் நல்லா இருப்பீங்க. அவங்களுக்கு நல்ல புத்தி கொடுங்க, நல்ல புத்தி கொடுத்து மாற்று தாயி அப்படின்னு வேண்டிக்கிங்க. அவர்கள் அப்படியாகணும் இப்படியாகணும் அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய சொல் திரும்ப நம்மளுக்கே வினையாக வரக்கூடியது தான் விதி அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். இதுதான் ஆன்மீகத்தினுடைய மிகப்பெரிய சித்தாந்தம். சரிங்களா? இங்கே இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா, அந்த பிரபஞ்சத்துடைய வலிமையே அதுதான். நீங்கள் என்ன விஷயங்களை நீங்கள் விதைக்கிறீர்களோ அது உங்கள் எதிரில் உங்களுக்காக முளைத்து நிற்கும். அதை நீங்கள் அறுவடை செய்தே தான் தீர வேண்டும். அதனால் என்ன விளையுமோ அதை நாம் தான் விதைக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்கான விஷயங்களை நாம் நேர்மறையாக நம்மளுடைய வேண்டுதலை முன்வைங்க. அனுதினமும் உங்களுடைய மிகப்பெரிய ஒரு அற்புதமான சரணாகதி நிலையிலிருந்து தெய்வங்களை வணங்க வேண்டும். எதை சொன்னாங்க, போனோம் வந்தோம், அதை பண்ணோம் இதை பண்ணோம், வீடு போய் இறங்குறக்குள்ளே எனக்கு எல்லாமே நடக்கணும் கிடைக்கணும் அப்படிங்கிற விஷயமெல்லாம் எந்த காலத்துக்கும் எந்த விஷயங்களும் விதிப்படி அது நடப்பது தான் நம்மளுடைய பிராப்தமே. சரிங்களா? எல்லோருக்கும் எல்லாமும் எப்பொழுதும் கிடைத்து விடாது. எல்லோருக்கும் எல்லாம் கிடைத்தாலும் அது எல்லோரு நாளையும் அதை அனுபவித்து விட முடியாது.
இதுதான் விதி. சரிங்களா? தெய்வம் கொடுப்பதை தடுக்க முடியாது, தெய்வம் தடுப்பதை பெறவும் முடியாது. இது மிகப்பெரிய ஒரு சூட்சுமத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஞானத்தின் தன்மையிலிருந்து நாம் அணுகக்கூடியது தான் ஆன்மீகம். அதனுடைய தன்மையில் என்ன இருக்குங்கிறத நமக்குள்ளே இருக்கிறது தான் நம்மளுக்கு கிடைக்கும். வெளியில் இருக்கிறது நம்மளுக்கு கிடைக்காது. அடுத்தவர்களுடைய மனதில் இருப்பது அவர்களுக்கு தான் கிடைக்கும். நம்மளுடைய மனசில் இருக்கிறது நம்மளுக்கு தான் கிடைக்கும். அனுதினமும் நம்ம என்ன மனசில் எண்ணிக்கொண்டிருக்கிறோமோ அதுதான் வாழ்க்கையாக பிரதிபலிக்கும். நம்மளுடைய விருப்பங்கள் தான் நம்மளுடைய வாழ்க்கையாக, இன்றைய விருப்பம் நாளைக்கு எதிர்காலமாக இருக்கிறது. நேற்றைய விருப்பங்களை, நேற்றைய ஆசைப்பட்டது தான் இன்றைக்கி நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்மளுடைய எண்ணங்களில் இருந்தாங்க நம்ம வாழ்க்கை விதை இங்கே தூவப்படுகிறது. அதிலிருந்து தான் நமக்கான வருங்காலமும் தீர்மானிக்கப்படுகிறது. நாம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், நல்ல விஷயங்கள், சந்தோஷங்கள், மகிழ்ச்சிகள், துக்கம், நியாயம், தர்மம், அநியாயம், எதிரிகள் அனைத்தையும் நாம் தீர்மானிக்கக்கூடிய நம்ம எண்ணங்களிலிருந்து தான் விதைக்கப்படுகிறது. அதனால் எண்ண தூய்மை, உள்ள தூய்மை, அதை தாண்டித்தான் உடல் தூய்மை, புற தூய்மை எல்லாமே இருக்கிறது. தெளிவான சிந்தனையுடன், நம்பிக்கையுடன் தாயை நீங்கள் அணுகும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு அற்புதமான யோகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறாள். அதுதான் உண்மை. நீங்கள் வேண்டுதலில் என்ன வேண்டுகிறீர்கள் என்பது முக்கியம் கிடையாது. அதை எந்த நிலையிலிருந்து வேண்டுகிறீர்கள் என்பதில்தான் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய விழிப்புணர்விலிருந்து அந்த வேண்டுதல் இருக்கணும். அப்படிப்பட்ட வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும். உங்களை உணரும் பொழுது தாய் உங்களுடனே இருப்பாள். முழுமையாக உணரக்கூடிய தன்மைதான் தெய்வத்துடைய சக்தி நம்மை வழிநடத்துது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கையாகவும், அந்த வாழ்க்கையில் நிம்மதியுள்ள ஒரு தன்மையும் நம்மளுக்கு கிடைக்கிறது. குருவே சரணம். தாய்மாசாணியை போற்றி போற்றி.